ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பிஜிஎன்ஸ் இந்த தமிழ் காய்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய கூப் அப்டேட் வீடியோ தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம போன பேட்ச் எடுத்தக்கூடிய கர்ண பட்டாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பழக்கி நல்லபடியாக பறந்துக்கிட்டு இருக்குது. அது போக நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய புறா எடுத்திருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிட்டு வரேன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு 4 பேரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதில் ஒரு கருங்கன் பேரும் நான் எடுத்திருக்கேன். கருங்கன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எடுக்கணும் ஃபைனலி எடுத்தாச்சு. அதையும் நான் காமிக்கிறேன். அது போக நம்ம ஓப்பன் ப்ரீடிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்ஸும் பார்த்தீங்கன்னா புதுசாக புரிஞ்சிருக்கு. நம்ம கேஜி ப்ரீடிங் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சிக்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வருவோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் யார் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம லாஃப்ட்டுக்கு போகலாம் கைஸ். நம்ம லாஃப்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா சேஞ்ச் பண்ணி வாட்டரில் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுடரு அது நல்லா வாட்டரில் கலந்து நம்ம புறாக்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய புறாக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கும். வேகமாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குட்டி ஃபீவர் மாதிரி வர்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டரில் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா புறாக்களில் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகும். திட்டாக போட்டு அப்படியே வச்சிடாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி தண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியை எடுத்துருங்க. எப்பயுமே ரெகுலராக அந்த தண்ணியை அதே இடத்துல மறந்து போட்டிங்கன்னா அதே இடத்துல வைக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட் தொட்டி வச்சுருக்காங்க, பெரிய தொட்டியாக. அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டோ மருந்தோ மெடிசனோ கலந்து விட்டுறாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கவே மாட்டாங்க. அப்படி வச்சா என்ன ஆகும்னா உங்கள் புறாக்கள் நிறைய சிக்கு பெரிய புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மருந்தே பார்த்தீங்கன்னா பாய்சனாக மாறிடும், கெட்டு போய். அதனால் அதை ரெகுலராக பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க, ஓகேவா? இப்போ வாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டேட்டை சட்டுன்னு பார்த்துக்கிட்டே வருவோம் கைஸ். நம்ம கேஜி ப்ரீடிங்கை பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஓப்பன் ப்ரீடிங்கை நம்ம முடிச்சிருவோம். நம்மளுடைய லாஃப்ட்டை திறந்து விட்டுருவோம் கைஸ். நம்மளோட லாஃப்ட்டை டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருக்காங்க. ஃபைனலி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் ப்ரீடிங் பேர் இருக்கும். இதில் குண்டனும் இருப்பான். குண்டே ஒத்த பேர் தான் நம்ம தவிடாலும் மேல் ஃபீமேல் மட்டும் தான் இருக்கும். அது வந்தக்கூடிய பட்டா 2 பட்டா தரமாக வந்துச்சு கைஸ். ஒன்று ப்ரௌன்லேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டில். ப்ரௌன் பட்டா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஒயிட்டு பட்டா பார்த்தீங்கன்னா சரி ஒரு பட்டா தானே இருக்குது, தவடல் பட்டா தானே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு அந்த ஒரு பட்டாவை. குண்டை ஜோடி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு இப்போ உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம்னா நம்ம மொத்தமாக நம்ம பாய்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணியும் விட்டாச்சு. சாப்பாடு போட வேண்டிய வேலை தான் கைஸ். இவங்களுக்கு ஃபீடிங்கை ஃபுல்லாக அள்ளியாச்சு. நம்ம சாப்பாடு போட்டாச்சு கைஸ். சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு ஒன்றா பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ இதில் வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக்கி பேரோட மேல் இருக்கும். அந்த பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அது பார்த்தீங்கன்னா பிளாக்கி பேரோட மேல் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம 4 பட்டா எடுத்துகிட்டு வந்து 2 பட்டா நம்ம பைல் அடித்து மிஸ் ஆச்சு. மீதி இருக்க பிளாக் பட்டா ஒன்று, இன்னொன்று ரெட்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாகிருச்சு. அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி ஒரு ப்ரௌன் இருந்துச்சு. அது கூட பேர் ஆயிடுச்சு. இந்த பிளாக் இந்த பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்களா ஒரு சீனி கலரில். இது கூட பார்த்தீங்கன்னா பேர் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய ஜாக் ஜீனி பேர் இது பார்த்தீங்கன்னா மேலு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது பிளாக்கி. நம்ம பிளாக்கி பேர்னால் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிளாக்கி பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் சிக்கு வந்துருச்சு கைஸ், ஓகேவா? ஏன்னா வட்டம் பார்த்தீங்கன்னா செக்கரில், அப்படி மிஞ்சி போனால் குல்தாரில், அதையும் மிஞ்சி போனால் பிளாக்கு சப்ஜா இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில். அதோட மேல் கலரில் ஆல்ரெடி நான் இதுக்கு போன பேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்களா, இது போன பேட்ச் முந்தின பேட்சுக்கு வந்தது தான் அது, ஓகேவா? போன பேட்ச் இந்த நிற்கிது. இதுக்கப்புறம் ஒரு இப்போ ஃப்ரெஷ் பேட்சும் இருக்காங்க கைஸ், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைகள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆள் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கு. இந்த பிளாக் கூட பேர் ஆகிட்டு இருக்கான். பேர் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ரெட்டு நம்ம எடுத்துருந்தோம்ல, ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு நம்ம ப்ரௌன் பார் மேல் இருந்துச்சு தான் நிற்கிது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பார் மேல். அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பார் மேல் கூட பார்த்தீங்கன்னா பேர் ஆயிடுச்சு. இப்போ இவங்களும் முட்டை வச்சுருக்காங்க. வாட்டியே ஒரு முட்டையை தள்ளி விட்டு விளாண்டாங்க. இன்னொரு முட்டையை மட்டும் வச்சு ப்ராப்பராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தள்ளி விட்டு விளாண்டாங்கன்னா நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா இது ப்ரீட் ஆகிட்டு இருந்தாங்க. நான் கப்பு செட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுட்டாங்க. நானும் டக்குன்னு மறந்து போயிட்டேன் அதை. அதனால் வெளியே முட்டை வச்சு ஒரு முட்டை வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னொரு முட்டை பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் எக் வச்சனால அவங்க அப்படியே விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது முட்டையில் கரு இருக்கா இல்லையான்னு
அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பூரியில் ஒரு மேல் வச்சுருந்தோம் சைடு கொண்டையோட பிள்ளை. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓவர் அடி சூப்பராக பறக்கும். ஸோ அதே மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா அடிக்கும். ஸோ அதை நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த பூரியோட இதை நீங்கள் பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி. இது நம்ம சைடு கொண்ட ஓவர் அடினால இதுக்கு நல்ல அடி வந்துச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கே குறைஞ்சது ஒரு 6 to 7 அடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு தொடர்ந்து 3-4 நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் அதை ஹோல்டு பண்ணி வச்சு அதை ப்ளீட் போடலாம்னு தான் இருந்தேன். ஸோ நம்மளை ஆல்ரெடி நம்மகிட்ட எப்போயுமே நம்ம இபு ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்களில் நம்ம 2 பேர் எடுப்பாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்டனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கொடுத்துருவோம். அந்த ஒன்று மட்டும் தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கு வரக்கூடிய பிள்ளைகள்லாம் வச்சு வருங்காலத்தை நம்ம அடுத்து கிரியேட் பண்ணிக்கிறோன்னு அந்த ஒரு மேலே மட்டும் கொடுத்தாச்சு. ஸோ அதை நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டீங்க. சைடு கொண்ட நான் வந்து ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கப்ப நிறைய பேர் கேட்டீங்க. கைஸ் நான் வந்து மதுரைக்குள்ளே இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? மதுரைக்குள்ளே இருந்தால் நம்மகிட்ட ஒரு சில வரக்கூடிய 1 பட்டா 2 பட்டா அந்த மாதிரிலாம் வருதுன்னா மதுரைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துடலாம். ஸோ வெளியூரில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாட்டா சேல்ஸ் இருக்கிறப்ப நான் சொல்கிறேன், நான் வீடியோ பார்த்தீங்கன்னா போடுவேன். ஸோ அப்போ நீங்கள் லாட்டா புக் பண்ணிக்கோ, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லை நீங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சேல்ஸ் இருக்குது மதுரைக்குள்ளே இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், இங்கே இருக்கேன்னு. ஸோ நான் உங்களுக்கு ஏதாச்சும் பட்டாட்டா வந்துருச்சு, நல்ல ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது நல்ல ரேட்டுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் தகுந்தபடி ஒரு சில ஊர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பண்ணிவிடும் பார்க்குறேன். நீ கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பட்டா தாங்க. இதில் மொத்தம் சைடு கொண்டையோட ஒரு பட்டா இருக்குது. நம்மளுடைய ஃபேவரட் ஜீனி பேரும் அந்த ப்ரௌன் மேல் இருக்குல்ல, ஸோ அவங்களுடைய ஒரு பிள்ளை இருக்குது. அது போக நம்மளுடைய ஜாக் ஜீனி பிளாக்கி பேர், நான் பிளாக்கி பேர்னு சொல்லிடுறேன், பிளாக் கீப்பர் இருக்குல்ல, ஸோ இவங்களுடைய மொத்தம் 3 பட்டா இருக்குது. ஸோ இந்த மொத்தம் இதோட 3 பட்டா அதோட 2 மொத்தம் இந்த 5 சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைட் ஏறிடும், நல்லா பறக்கும். ஸோ நானே காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடுவேன். நல்லா பார்த்தீங்கன்னா பட்டாக்கள் நல்லா ஹைட் ஏறி நல்லா பறக்க ஆரம்பிச்சு. நம்ம பெரிய புறாக்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட விட்டோம்னா அந்த பட்டாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருது. நான் இன்னும் இந்த புறாக்கள்லாம் மொத்தமாக நல்லா பறக்க விட பார்த்தீங்கன்னா ஒரே தான் பட்டா மட்டும் பறக்க விட ஆரம்பிக்கல. நான் உள்ள ஒரு 3 ப்ரீடிங் பேர் இருக்கனால ஸோ உங்களை விட்டுட்டேன். நான் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் 2 ஓவர் அடி கைஸ், மீதி 3 பார்த்தீங்கன்னா பறவையில் அடி. நல்லா பார்த்தீங்கன்னா பறவையிலும் சூப்பரான ஒரு அடி இருக்குது, நல்லா பறக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறவையில் கொஞ்சம் தான் அடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக அடிக்கும். மித்தபடி 2 பட்டா இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. எதுனா சைடு கொண்டையோட பிள்ளை, ஓகேவா? அந்த பிள்ளையும் சைடு கொண்டோட பிள்ளை பார்த்தீங்கன்னா சப்ஜா கைஸ், ஓகேவா? சப்ஜா அந்த இது நம்மளுடைய ஃபேவரட் பேரோட பட்டா பார்த்தீங்கன்னா பூரியில் வந்திருக்கும், ஜீனியில் வந்திருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்ல பேட்டர்னில் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த பட்டா நல்லா ஒரு 2மே பார்த்தீங்கன்னா அந்த புறா இறங்குறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப டப்புன்னு அடிச்சுட்டு அதுலேயே ஒரு அடி அடிச்சிடும், திரும்பி பார்த்தீங்கன்னா புறா மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இது ஃப்யூச்சரில் ஒரு 6 கல்லி 7 கல்லி இல்லை அது மேலே தாண்டிச்சு அப்படின்னா இப்போயே நல்லா பறக்குது. ஸோ பறக்கிற புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு ஓவர் அடியில் வரும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் வச்சுருக்கேன். இந்த சைடு கொண்டையில் வரக்கூடிய பேரெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக வரும். நான் அதை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஜுக்குள்ளே இருக்கான், டக்குன்னு சொல்கிறது புரியாது உங்களுக்கு. நான் அது கேஜ் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கேஜ் பிடிங்கள காட்டுறேன், ஓகேவா? இப்போ இந்த பட்டாவெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகே? நான் பட்டாலாம் ஒரு நல்ல பட்டாவாக இருக்குது. இதில் நம்ம ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ கொடுத்தாச்சு. அது போக நம்ம மீதி வச்சுருக்கிறதுல இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் 1 புறா 2 புறா போனால் போகும்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோ கொடுக்குறப்ப. இப்போ நம்ம அப்படியே லாஃப்ட்டுக்குள்ளே போவோம் கைஸ். நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே முதல் தவுடால் புறா இருக்கிறப்ப நம்ம லாஃப்ட்டு எவ்வளோ அடைச்சி ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக சிக்காக இருக்கும். இப்போ நம்ம பட்டா மட்டும் உள்ளே எங்களுக்கு கேஜி படி தனியாக போட்டு வச்சு எடுத்து போகிறனால உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் பார்க்குறப்பெல்லாம் இல்லாத மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் குண்டே பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கேன். முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே அடை உட்காந்துருப்பான். அதுக்கு மேலே இங்கே ஆல்ரெடி ஒரு இடத்துல முட்டை வச்சுட்டேன். அந்த முட்டை அழுகி போயிடுச்சு, ஏன்னா அதுக்கு போன பேட்ச் கரு குடிச்சு இந்த முட்டை பார்த்தீங்கன்னா கரு கூடலை. இப்போ இதுக்கப்புறம் முட்டை வச்சு உட்காந்துருக்கு. அதை கொஞ்ச நாள் நானும் பிரித்து போடணும்னு பார்க்குறேன். சரி, தவுடாலுன்ற ஒரு கான்செப்டாக பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நாள் தனியாக போட்டால் அந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவும் சூப்பராக முட்டை போட்டு சூப்பராக அது தகுந்தபடி முட்டையில் பார்த்தீங்கன்னா கரு கூடி பொறிக்க ஆரம்பிச்சிடும் கைஸ். இப்போ குண்டே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வழக்கம் போல் அடக்கி உட்காந்துருக்கான். நான் இது போக பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த தவுடால் பேர் வச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க. இதை நான் எப்பயும் சொல்லிட்டேன், நம்மள்ட்ட எப்போ இருக்கக்கூடிய பேர் முதல்ல நான் வச்சிருந்த பேர். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பேர், அதனால் இதை எப்பயும் ஹோல்டு பண்ணி வச்சுருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது முட்டை போட்டாலும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இந்த புறாக்கள் கர்ண புறாக்கள் முட்டை போட்டு தான் எனக்கு அது மாற்றி வைக்க ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் நான் இதை வச்சுருக்கேன் அந்த கான்செப்ட்டு. மித்தபடி உள்ளே 2 பேர் இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கி பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ காமிச்செல்லாம் 3 தலைமுறைகள் அங்கேயே நான் 2 தலைமுறைகளை காமிச்சிருப்பேன். 3வது தலைமுறை தாங்க உள்ளே இருக்கான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டு, நீ அந்த
பட்டாக்களை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கலர் நீங்கள் பார்த்தா தெரியும், சூப்பரான கலரில் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் லைட்டாக பிளாக் அடித்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது கொஞ்சம் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா கொஞ்சம் கலர் ஃபிக்ஸ்டு ஆச்சுன்னா தெரியும். ஏன்னா இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டா மாறிட்டே வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கலர் ஃபிக்ஸ்டானால் இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜீனியில் தான் இது வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீனியில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஆகலாம், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்தக்கூடிய பட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல் ஜாக்கு, லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒயிட் வந்துருக்கும், ஜாக் ஜீனில் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்தக்கூடிய பட்டா பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்தது கைஸ். ஏன்னா இதோட ஃபீமேலு குல்தாரு. ஸோ அந்த ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா அதோட ஆல்ரெடி இது லைனில் பார்த்தீங்கன்னா ரெக்கையில் நீங்கள் ஃபுல்லாக விரித்து பார்த்தா ரெட் அடிச்சிருக்கும். ஸோ அதுலேயே நான் இது ரெட் லைனேஜில் ஏதாச்சும் ஒரு லைனேஜில் இது மிக்ஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அதனால் இதோட பட்டை வந்தக்கூடிய பட்டா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் கலர்லேயும் வருது. ஸோ நல்லா பறக்கும். இதோட பட்டை எனக்கு எப்பயும் தெரியும், நல்லா பறக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாவும் நல்லா பறக்குது. இப்போ புதுசாக வந்தக்கூடிய இவங்க 2 பேர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ போன பேட்ச் நான் உங்களுக்கு பேட்ச் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கலர் கொஞ்சம் வயசு பார்த்தீங்கன்னா கம்மியாக வருவாங்க. ஸோ இப்போ இவங்களும் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் வளர்ந்துருவாங்க. இந்த பேர் அல்லது இல்லைன்னா நம்ம வெளியே இருந்துச்சுல ஒரு பேர், அதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு மீதியை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மீதி நம்ம இருக்கக்கூடிய பட்டெல்லாம் எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்டில் தான் இருக்கும். அதை இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்குது, கொடுக்குறது கிடையாது. அதனால் நான் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். கைஸ் இவ்வளோ தான் கைஸ் நம்மளுடைய ஓப்பன் பீடிங்கு வெளியே இருக்குது அப்டேட்டு. இது போக நான் உங்களுக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ப்ரௌன் பார் இந்த ரெட்டு எங்கே நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ரெட்டை அப்படியே உங்களை காமிக்கிறேன், ரெட்டை பாருங்கள். இது எதுக்குள்ளனா, இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா இந்த என் தெரிஞ்ச தம்பிகிட்ட வாங்கின பெட்டி. இந்த பெட்டியில் அவன் என்ன பண்ணிட்டான்னா சைடில் பெருசாக அந்த இது நம்ம நடுவில் வைக்கக்கூடிய ரெக்க சைடில் வச்சுட்டான். பூரா சின்ன வழியாக போயிட்டு வரட்டும். அவன் வீட்டில் கொஞ்சம் சின்ன லாஃப்ட்டுனால அவன் கொஞ்சம் அவன் கம்ஃபர்டபுள் பண்ணி வச்சிருக்கான். அந்த மாதிரி வைக்கிறது பிரச்சனை இல்லை. முட்டை பார்த்தீங்கன்னா உருண்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொசு நோய்கள்லாம் வந்துச்சு. உள்ளே பாத்ரூம் வீட்டு ரொம்ப இதுக்கு க்ளீன் பண்ணவும் நம்ம கஷ்டமாக இருக்கும். நோய்களும் பார்த்தீங்கன்னா கொசு உள்ளே ரொம்ப போய் வரும், நோய்களும் ரொம்ப வரும். ஸோ அதனால் இந்த செட்டப்பில் நான் வைக்க மாட்டேன். வைக்கலாம், அப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி வைக்கணும். இப்படி வச்சா நம்ம டக்குன்னு எதுவும் நம்மளால் பண்ணவும் முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேவை கூட செட் பண்ணுறதுக்கு இந்த ஓட்ட வழியாக போகிறது கஷ்டம். சின்ன ட்ரேவை தான் வைக்க முடியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செட் பண்ண மாட்டேன். நான் நடுவில் பார்த்தீங்கன்னா தடுப்பு தான் வைப்பேன். அது வைக்கிறனால பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல்லாக முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே உருளாமல் இருக்கும். ஒரு முட்டை அதனால் உருண்டுருச்சு. இப்போ இன்னொரு மீதி இருக்க முட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடை வச்சு படுத்துருக்கு. ஸோ இதோட சிக்கு எனக்கு தெரிஞ்சு அதே பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் பீக்கு ரெட்டு. இதோட லைன் பார்த்தீங்கன்னா ஓவர் ரெடி. ஆனால் இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பறக்குது. ஆனால் இதுக்கு கூட இன்னொரு பட்டா இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிச்சு. ஆனால் அந்த பட்டா நம்மகிட்ட மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு பட்டா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பட்டா கிடையாது, இப்போ பேராகி முட்டையே வச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா சிக்கு மட்டும் தான் புரியலை. பொறிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஆயிரும். கொஞ்ச நாளில் நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத, சிக்கோட குவாலிட்டியை. அதே மாதிரி அதுக்கப்புறம் இவ்வளோதாங்க நம்மளுடைய ஓப்பன் பீடிங்கில் அப்டேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு சில பேரை நம்ம எடுக்கணும். சரி, நம்ம புதுசாக நம்ம இப்போ எடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த பேரை பார்த்தீங்கன்னா நான் உங்களை காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கேஜி பீடிங் செட்டப்பில் வந்தாச்சு. ஸோ இப்போ இவங்களை நான் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே வர்றேன். நம்மளுடைய நம்மளுடைய ஃபேவரட் பேர் கைஸ் இவங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌன் மேலு, ஸோ அது ஃபீமேலு. இதுக்கு பிறந்தக்கூடிய பட்டா தான் இது. போன பேட்ச் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் லைட். இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடு அந்த பார்த்தீங்கன்னா கிரே கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிருக்குல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் அடிச்சிருக்காது. மற்றபடி இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் அடுத்த பேட்ச் இந்த பேட்சும் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் பட்டா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே எடுத்து விடாமல் இருக்கேன். ஸோ இதை நம்ம வெளியே எடுத்து இன்னும் ஒரு நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நான் விட்டுருவேன் கைஸ். சும்மா இப்போதைக்கு நான் அப்படியே உள்ளே விட்டேன். ஸோ ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த பேரை வெளியே 10 ஆரம்பிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஸோ நான் கொஞ்சம் எடுக்காமல் விட்டுட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு தான் ஒரு நாள் நாளைக்கோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வெளியே எடுத்து செட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் விட்டால் போதும். கொஞ்சம் அப்படியே பூரா பார்த்தீங்கன்னா நின்றுக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு கொண்ட பேர் தான். இதில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த புறாக்கு என்ன ப்ரோ உண்மையிலே சைடில் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் கைஸ், இந்த புறாக்கு இந்த தெரியுது உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கும். ஸோ இவங்க பிறந்தக்கூடிய பட்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தருது. நான் ஏன்னா 2 பட்டா எடுத்துட்டேன். பூரியில் வந்துச்சு. ஸோ இந்த மேல் கலரில் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பூரி பார்த்தீங்கன்னா விழுந்துருக்கும் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக. ஸோ மேலில் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நல்ல ஓவர் ரெடியாக வருது. ஸோ அதே ஃபீமேலில் சப்ஜா வந்துச்சு. சப்ஜா கலரில் நம்மகிட்ட வரக்கூடிய பட்டா பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏறி நல்ல டைமிங் கொடுத்து நல்லா பறக்குது. ஸோ அந்த வயசு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த 3 பட்டாலையுமே 2 பூரியுமே ஓவர் ரெடி தான். அடுத்து இன்னொன்று சப்ஜா பறந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மேலே ஒரு சைடு கொண்டையோட ஒரு பில்லைன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஒரு பில்லையும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் போக ஓவர் ஆயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா புறா இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், தொப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு ரொம்ப நேரம் ஆக்கி இறங்கும்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் உட்காந்துருக்கு. முட்டை தெரிஞ்சு எனக்கு வந்து பொரிஞ்சிருச்சு கைஸ். அது பொரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சிக்கன் உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். இந்த பாருங்க, ஒரு சிக்கு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு அந்த பேருக்கு. இந்த அப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு சிக்கு பொரிஞ்சிருச்சு, இன்னொரு முட்டை பார்த்தீங்கன்னா பொரியாது. ஏன்னா அந்த முட்டை ஃபுல்லாக இதாகிடுச்சு முதவே. எனக்கு தெரிஞ்சு பொரியாதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. பொரிஞ்ச சிக்கன் தெரிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆடுறா மேலே ஒருத்தையும் சோலோவாக நிற்கிறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்ஜா தான் கைஸ், நம்ம ரகட் பாய். சூப்பரான ஒரு மேலு. ஆனால் அந்த மேலுக்கு என்னன்னா அது வந்து ப்ரீட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பேர் ஒன்று சொல்கிறேன். இந்த மேல் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த புறா கூடயும் பேர் ஆகலை. ஆல்ரெடி தெரிஞ்ச தம்பி வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 வருஷம் பக்கம் இருந்த மேலே தான். அங்கே ஆனால் ஒரு புறா கூட உரும்பு பக்கத்தில் போய் கூட உரும்பாது. ஆனால் ஒரு தரமான ஒரு ஓவரடி. நம்ம சேனலில் ஒரு சப்ஜா வீடியோ போட்டிருப்போம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மேலு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வலிச்சு அடிக்கும். ஒரு 10 அடி தொடர்ந்து ஒரே மாதிரி அடிச்சுட்டு புறா பறந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான புறா. ஆனால் இது கொஞ்சம் நம்ம சத்தான உணவு கொடுக்கணும். ஏன்னா இது இன்னும் மேட்டாகுது, உள்ளே கரு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் நல்லா சத்தான உணவாக கொடுத்துட்டு புறா அதுக்கப்புறம் ப்ரீட் போட்டோம்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் இது பேரும் ஆனது கிடையாது, ப்ரீடு ஆனதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சம் நம்ம பசங்களுக்குள்ளே யாராச்சும் அப்படியே கொடுத்து மாற்றி விட்டுருவோம். அவ்வளோதான். வேறு எவனாச்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணி ப்ரீட் போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல சூப்பரான மேல். சிக்கை எடுத்தோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் கைஸ் இந்த ஒரு மேலில். அடுத்து நம்ம புதுசாக செட் பண்ணோம்ல ஒரு பேர். இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வளர்க்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவர் அடி தான். ஃபீமேல் ஓவர் அடி கையில் தூக்கி போட்டாலே பார்த்தீங்கன்னா அடிக்கும். மேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேல் அடிக்க ஆரம்பிக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பேர்டு. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஓல்டு லைனேஜ் பேர்டு கைஸ். நல்லா பறக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடிக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலங்கள் மாற பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு அடி இருந்துச்சுன்னா அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர் ரைடாக தான் ஆகும். ஸோ இதுக்கு பிறந்தக்கூடிய 3வது பேட்ச். ஃபஸ்ட்டு பேட்சில் 2, 2வது பேட்சில் ஒரு சிக்கு, இப்போ 3வது பேட்சில் ஒரு சிக்கு கைஸ். இந்த சிக்குக்கு ரிங்கை மாட்டி விடணும். ஆனால் அந்த சிக்கை பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்த்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதோட பட்டா நம்மகிட்ட எதுவுமே இல்லை கைஸ். ஏன்னா இதோட பட்டா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம புறா நம்ம தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, இந்த பட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே கொடுத்தாச்சு. ஸோ பட்டா நம்மகிட்ட எதுவுமே கிடையாது கைஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டா எடுத்து பறக்க விடணுன்னு தான் கைஸ் இருக்கேன். ஏன்னா கைஸ் இந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்துச்சுல ஒரு பட்டா மட்டும் தான் நான் பழக்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டா நம்ம கொடுத்தாச்சு. அந்த பட்டா பார்த்தீங்கன்னா நல்லா பறக்கும். ஸோ எப்படி இதோட பேரும் ஓவர் ஐடியில் தான் வரும். பிள்ளை நல்லா ஒரு ஓவர் ஐடியில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விட்டு பார்த்தா தெரியும். நான் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லைனான பேர்டு தான். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதோட பிள்ளைகள் அடிக்கும். ஸோ நம்ம பறக்க விட்டு பார்க்கணும். நல்லா ஒரு ஓவர் ஐடியில் தான் இருக்கும். ஏன்னா ஃபீமேல் ஓவர் ஐடி. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம்ல 2 பேர். ஸோ 2 பேர் கிடையாது, 4 பேர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பேர் தான், மேல் மட்டும் புதுசு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய் இப்போ காமிச்சிட்டே வர்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரேக்தார் கைஸ். ரேக்தாரில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேரு. மேலும் ஃபீமேலும் பாருங்கள். ஐசைன்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். நல்ல ஒரு ஐசைனில் இருக்கக்கூடிய பேர்டு. இதை பட்டை எடுத்து நம்ம பறக்க விட்டு பார்க்கணும். நல்ல குவாலிட்டியான பேர்டு. நான் ஐசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சோலோவாக பண்ணுறாங்க தப்புன்னு பூரா பிடிச்சி வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் இதோட பிள்ளைகள் வந்துச்சு. இல்லை நெக்ஸ்ட்டு நான் போய் போகிறக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நான் உங்களோட ஐசைன்லாம் காமிக்கிறேன். நல்ல ஒரு பேர்டு. நீங்கள் பாருங்கள், புறாவே பார்க்குறப்பே தெரியும். ஸோ எப்படி எந்த லெவலில் நிற்க ஸ்டாண்டிங் பொசிஷன்லாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 2வது பேர் கைஸ். இது வந்து ஜாக் ஜீனி பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, ஒயிட்டு பார்த்தீங்கன்னா மேலு. இது கருங்கண்ணு பேர். ஸோ இந்த பேர் எனக்கு வந்து கருங்கண்ணில் புறா எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருங்கண்ணில் நான் எடுத்தது கிடையாது. ஒரு சில வாட்டி எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் நம்ம ஒரு பேராக நல்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் புறாவை எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ நல்ல ஒரு கலர் ப்ளஸ் குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு பேரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரை வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சூப்பரான பேராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து பவுல் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது முட்டை வச்சிரும். ஸோ இதோட சிக்கெலாம் எந்த லெவலில் வருது ஸோ அதை ஃபுல்லாக நான் பார்க்கணும். ஸோ பார்த்து இதோட சிக்கை நம்ம பறக்க விட்டு ஃப்யூச்சரில் ரிசல்ட்டு பார்ப்போம் கைஸ். நீங்களே பாருங்கள். நம்ம புதுசாக எடுக்கக்கூடிய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்மளுடைய 3வது பேர் இவங்க தான் கைஸ். இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா மேல். இது தெரிஞ்சு ரெட் பூரியில் இருக்கிறது இல்லை ரெட் சீனியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக போட்டு பாரில் இருக்கக்கூடிய மேல்.
ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் போட்டு ரெட்டில் உடச்சிருப்பாங்க போல். பூரினா பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பூரி பேர் தான். ஸோ நல்லா இருக்குது இந்த ஒரு பேர். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சித்துன்னு சொல்லுவாங்க. சித்து மீன்ஸ் சின்னதாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீமேல். இதோட ஐசென்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததில் எதையுமே கொடுக்கல. நான் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை எடுத்தேன், கொடுக்கணும் கிடையாது, நம்ம வச்சுக்கிட்டு. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கே கொடுப்போம் நினச்சி சரி எதுக்கு பேர்லாம் நல்லா இருக்குது நம்மளே பார்த்தீங்கன்னா பட்டாவை பார்த்தீங்கன்னா கொடுப்போம். நிறைய பேர் நம்மகிட்ட கர்ணப்புறா கேட்குறீங்க. மதுரைக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மகிட்ட டக்குன்னு இருக்கக்கூடிய புறாக்களை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புறா கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்துடலாம். மித்தபடி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் லாட்டாக நம்ம சேல்ஸ் போகிறப்போ சொல்லுங்கள். ஸோ அப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி விடலாம். மித்தபடி உங்களுக்கு ஒரு புறா 2 புறா கர்ண நல்ல குவாலிட்டியான புறாக்கள்லாம் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய நம்பர் கீழே இருக்கும். ஸோ நம்ம நம்பர் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மதுரைக்குள்ளே இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட சேல்ஸ் இருக்கக்கூடிய பட்டாட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் போட்டு விடுவேன். கடைசி பேர் இவங்க தான். ஸோ இந்த ஒரு பேரை பாருங்கள். இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீமேல் தான். மேல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசு வந்ததில் பார்த்தீங்கன்னா மேலு. ஸோ இந்த பேருக்கு நான் சப்ஜா நம்ம மேலே காட்டினா சப்ஜா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். ஸோ வேணாம் சப்ஜாவை எடுத்துகிட்டு ப்ரீட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா 2 வாட்டி முட்டை வச்சு கரு பிடிக்கல. ஸோ அதனால் எடுத்துட்டேன்னா ஃபீமேல் நல்ல ஃபீமேல் தான். ஸோ அதனால் இந்த ஒரு மேலே போட்டாச்சு. இதோட ஐசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மேலே, பெரிய மேல். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல புறாவில் பறக்கிற தனமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா நல்லா பறக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபீமேல் ஓவர் அடி. இதோட மேல் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேர் நான் நம்மளோட ஓவர் அடி பேர் காமிச்சிருப்பேன். ஜீனியில் இருக்கும், ஜீனியும் ப்ரௌன் பாரும். ஸோ அதுக்கு பிறந்தக்கூடிய அந்த ஃபீமேலுக்கு ஒரு மேல் போட்டிருந்தோம். ஸோ அந்த மேலுக்கு அப்படியே பிறந்திருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த புறா பறக்கும். இதோட இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அக்கா, அதோட தம்பி இருக்கான். தம்பி பார்த்தீங்கன்னா ஓவரடி, அக்கா பார்த்தீங்கன்னா நல்லா பரப்பாப்பில். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் ஒயிட்டில் போட்டேன். ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிரவுண்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எடுக்கணும். ஸோ லோட்டனும் பார்த்தீங்கன்னா ரோலர் தாங்க, அதுவும் கிரவுண்ட் ரோலர் தான். ஸோ லோட்டனு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இந்த பேர் ரோலர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஸில். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கலர்ஸில் நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் மெஜாரிட்டி ரெட்டு தான் ரொம்ப இருக்கும். ஸோ ரெட்டில் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெட்டில் கொஞ்சம் நல்ல டார்க்காக அப்படி இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து அந்த ஒரு 2 பேர் செட் பண்ணுறான்னு ஐடியா இருக்கேன். ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய அப்டேட்டில் நீங்கள் பார்க்கலாம் கைஸ். அதை சரி கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாராச்சும் ஒரு ஆள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கைஸ். புதுசாக நம்ம எடுத்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கேஜி பீடிங்கை ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், நான் நம்ம ஓப்பன் பீடிங் லாப்டில் ஸோ அதோட அப்டேட்டெல்லாம் காமிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக எடுத்த புறா உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிட்டு வரேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கன்லேயும் ஒரு பேர் கிடக்கு. ஸோ நல்லா எடுத்து ஒரு செட்டு கிளச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ப்ரீடிங் எடுப்போம், நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பாதியில் சொல்லிட்டே வரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பீடிங்கை முடிச்சிடுவோம்.